வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய பிரதேசத்தின் அசோக் நகர் மாவட்டம் ஆனந்த்பூர் தம் பகுதிக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை. பாஜக கூட்டணி வலயத்திற்குள் உள்ள அதிமுக பாமக குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார் அமித்ஷா. பாரதிய பாக்ஷா விருதிற்கு தேர்வாகியுள்ள எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். ரஷ்யாவிற்காக உக்ரைனில் 155 சீனர்கள் போரிடுகின்றனர். 2 பிடிபட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பிரதேசத்தின் அசோக் நகர் மாவட்டம் ஆனந்த்பூர் தம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய பிரதேசத்தின் அசோக் நகர் மாவட்டம் இசாக்கார் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆனந்தபூர் கிராமத்தில் உள்ள ஆனந்தபூர் தம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார். அதன் பின்னர் பிற்பகல் 3:15 மணியளவில் இசாக்கார் பகுதிக்கு உட்பட்ட குருஜி மகாராஜ் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு பூஜைகளை செய்கிறார். அதன் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். ஆனந்த்பூர் தம் பகுதி ஆன்மீகம் மற்றும் பரோபகார நோக்கங்களுக்காக நிறுவப்பட்டுள்ளது. 500 பசுக்களுடன் நவீன கோசாலையை கொண்டு 315 ஹெக்டேர்கள் பரப்பளவில் ஆனந்த்பூர் பகுதி அமைந்துள்ளது. அறக்கட்டளையின் கீழ் வேளாண் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாளை தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக கூட்டணி வலயத்திற்குள் உள்ள அதிமுக பாமக குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலரும் என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நடைபெறும் நிகழ்வுகளும் அமைந்துள்ளன. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். அங்கு விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், டெல்லியில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று தெரிவித்தார். ஆனால் அன்று இரவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் தங்களுடன் கூட்டணி அமைக்க சம்மதம் என எடப்பாடி பழனிசாமி பேசியதாக பரபரப்பாக கூறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் இறுதியில் ஆங்கில பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பது குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன என்றும் சரியான நேரம் வரும்போது அது பற்றி அறிவிப்போம் என்று அதிரடியாக கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை சென்னை வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர ஹோட்டலில் தமிழக பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது பாஜக கூட்டணி வலயத்திற்குள் உள்ள அதிமுக பாமக குறித்து அமித்ஷா நாளை முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார். பாரதிய பாக்ஷா விருதுக்கு தேர்வாகியுள்ள எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதான பாரதிய பாக்ஷா விருது வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருது வழங்கி வரும் கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பாக்ஷா பரீட்சித் இவ்விருதை அறிவித்துள்ளது. இந்த விருதை பெறும் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய அளவில் புகழ்மிக்க பாரதிய பாக்ஷா பரீட்சித் அமைப்பின் விருது பெறவுள்ள எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு என் பாராட்டுகள் என தெரிவித்தார். மேலும் சமகால தமிழ் இலக்கியத்தின் நன்கு அறியப்பட்ட முகமாக விளங்கி குறிப்பிடத்தக்க பல படைப்புகளை அளித்து சாகித்ய அகாதமி, இயல், கலைஞர் பொற்கிளி உள்ளிட்ட பல உயரிய அங்கீகாரங்களை பெற்றுள்ள அவரது எழுத்து பணிக்கான மற்றும் ஒரு ஊக்கமாக இவ்விருது அமையும் என நம்புகிறேன் எனவும், தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் மானுடத்தின் மேன்மைக்கும் உரமாகும் எனவும், மேலும் பல படைப்புகளை அவரிடம் இருந்து எதிர்நோக்குகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா செங்குட்டைபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் சுவாமி சித்பவானந்த மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்ருத்திகா ஸ்ரீ பூ பெய்தியதால் வகுப்பறைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை வகுப்பறைக்கு வெளியே வாயிலில் அமர்ந்து முழு ஆண்டு தேர்வு எழுத சொல்லி இருக்கின்றனர். இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பூ பெய்திய மாணவியை பள்ளி வகுப்பறைக்கு வெளியே அமர்ந்து தேர்வெழுத சொன்ன விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றும் பள்ளி முதல்வர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையாயினும் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் அன்பு மாணவி ஸ்ருத்திகா ஸ்ரீ தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம் இருப்போம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். உக்ரைனில் ரஷ்யாவுக்கு சீனர்கள் 155 பேர் போரிட்டு வருவதாகவும் அவர்களில் 2 பிடிபட்டுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைனுக்குள் ரஷ்ய படைகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தின. 3 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் இன்னும் போர் ஓயவில்லை. நாடு விட்டு நாடு வந்து போரிடுவதால் ரஷ்ய படையிலும் பெருமளவு வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உக்ரைனில் சீனர்கள் 155 பேர் போரிட்டு வருவதாக கூறி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளார். அவ்வாறு போரிட்ட சீன வீரர்களில் 2 இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உக்ரைன் படையினர் பிடித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு உதவ சீனா படை வீரர்களை அனுப்பியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன அரசின் செய்தி தொடர்பாளர் லின்ஜியான், உக்ரைன் சிக்கலை சீனா உருவாக்கவில்லை என்றும் இந்த சிக்கலுக்கு அமைதியான தீர்வை காண வேண்டும் என்பதே சீனாவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் போரும் தகராறும் நடைபெறுகிற எந்த ஒரு பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்று தங்கள் குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் சீன செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். சீன வீரர்கள் ரஷ்யாவிற்கு போரிட்டு வருவதாக கூறிய குற்றச்சாட்டை முன்பே சீனா மறுத்திருந்தது. வந்தவாசியில் நடைபெற்ற இல்லம் தேடி மாணவ உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி 1வது வார்டில் வடக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் இல்லம் தேடி சென்று மாணவ உறுப்பினர் சேர்க்கையின் தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் EST கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணை அமைப்பாளர் ஷே சர்புதீன் முன்னிலை வகித்தார். நகர மாணவர் அணி அப்பாஸ் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் திமுக செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இல்லம் தேடி மாணவர் உறுப்பினர் சேர்க்கை தொடக்க நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் உறுப்பினர்களாக திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் வந்தவாசி நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவர் ஜலால், நகர்மன்ற துணைத் தலைவர் அன்னை க சீனிவாசன், மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு, CB பாபு அன்சாரி, நகர திமுக பொருளாளர் ராஜா பாஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை வரவேற்க திரளாக திமுகவினர் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் கன்னிகாபுரம் கிராமத்தில் அவைத் தலைவர் முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. அனைவரையும் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி வரவேற்றார். கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சருமான ஆவடி சாமு நாசர், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு செயலாளரும் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் வரும் 19ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் 1.25 லட்சம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தரும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை வரவேற்க எல்லாபுரம் மத்திய ஒன்றியம் சார்பில் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் VJ சீனிவாசன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணி, உமா சீனிவாசன், மாவட்ட பிரதிநிதிகள் வெங்கல் பாஸ்கர், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் கோடுவெளி குமார், வெங்கல் டேவிட், ஆயிலச்சேரி ரகு, கோடுவெளி வேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் கன்னிகாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி நன்றி தெரிவித்தார்.
சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து தர்மபுரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி தொலைபேசி நிலையம் அருகில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் ரா சிசுபாலன் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் ஏ குமார் கண்டன உரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்மபுரியில் டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு மேல் டாஸ்மாகில் பணிபுரியும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி, சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சேலை, மலர் மாலை, வளையல், பழங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பல வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினர். இதில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர்.டி. அரசு, துணைத் தலைவர் பச்சையப்பன், மாவட்ட கவுன்சிலர் ரமேஷ், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பகவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் நாகர்கோவில் திரையரங்குகளில் இன்று வெளியிடப்பட்டது. திரைப்படத்தை காண வந்த ரசிகர்கள் அஜித் கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தனர். திரைப்பட நடிகர் அஜித் செம வேகத்தில் முடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. ரூபாய் 250 கோடி பட்ஜெட்டில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள குட் பேட் அக்லி படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். அபிநந்தன் ராமானுஜன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இந்த படத்தில் அஜித் இதுவரை பார்த்திராத லுக்கில் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. நடிகை த்ரிஷா அஜித்திற்கு ஜோடியாக நடித்துள்ளார். இந்நிலையில் நாகர்கோவிலில் ராஜேஷ் திரையரங்கில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியிடப்பட்டது. திரையரங்கம் முன்பு காலை முதலே ரசிகர்கள் குவிந்தனர். முன்னதாக திரையரங்கு முன் வைக்கப்பட்டிருந்த அஜித் கட்டவுட்டிற்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் பட்டாசு வெடித்தும் பூசணிக்காய் உடைத்தும் உற்சாகமாக திரைப்படத்தை பார்த்து சென்றனர். ஆலங்காயம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து மாணவியை மிரட்டி வந்த இளைஞர் உட்பட 5 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த பூங்குளம் பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி முகநூல் வலைதள பக்கத்தில் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் கலையரசன் என்பவருடன் நண்பராக இணைத்துள்ளார். அதன் பின்னர் உன்னுடைய புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்து உனது பெற்றோருக்கு அனுப்பி வைப்பேன் என பல்வேறு வகையில் மாணவியை மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மாணவியிடம் சொல்லியவாறே மாணவியின் போட்டோவை மார்பிங் செய்து தனது நண்பர்கள் 5 பேருக்கு இளைஞர் கலையரசன் அனுப்பி வைத்துள்ளார். இந்த தகவலை மாணவியிடமும் தெரிவித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி அழுது கொண்டே தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடனே பெற்றோர் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞர் கலையரசனை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரது நண்பர்களான பூங்குளம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித், சந்தோஷ் மற்றும் சிறுவர்கள் 2 பேர் என 5 பேரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுவர்கள் 2 பேரை சென்னையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழல் நிலவி வருவதாக பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இப்பிரச்சினை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் எனவும் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் மணிமேகலை தெரிவித்தார். கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மஹாலில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் கயத்தாறு வட்டார கிளை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார தலைவர் அழகுலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை வட்டார செயலாளர் ஜெயக்குமார் வரவேற்றார். விழாவில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தலையில் கிரீடம் வைத்தும் நினைவு பரிசு வழங்கியும் சிறப்பித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் மணிமேகலை கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். அப்போது முதலமைச்சர் கூறிய தேர்தல் வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இப்பிரச்சினை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் எனவும் மாநில தலைவர் மணிமேகலை தெரிவித்தார். வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினார்கள். அதே போல மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு 4 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை எங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றவில்லை. பல்வேறு போராட்டங்களை நாங்கள் தனிச்சங்கமாகவும் ஜக்டோஜியோ சார்பாகவும் டிடோஜெக் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்வாதார கோரிக்கைகளை முன்வைத்து வலுவான போராட்டங்களை வருங்காலங்களிலே நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். எனவே உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றன. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அரக்கோணம் அருகே நெமிலி ஒன்றியத்தில் 3 கல்வெட்டு பாலங்கள் கட்டுவதற்கு அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமால்பூர் மற்றும் கீழ்வீதி ஊராட்சியில் கல்வெட்டு பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது நெமிலி ஊராட்சி ஒன்றியம் திருமால்பூர் ஊராட்சியில் மாவட்ட கனிம வள நிதியிலிருந்து ரூபாய் 41,67,000 மதிப்பீட்டில் சிறிய கல்வெட்டு பாலம் கட்டும் பணிகளுக்கும் கீழ்வீதி கிராமம் ஆதி திராவிடர் காலனிக்கு செல்லும் வேப்பூர் சாலையில் ரூபாய் 20,40,000 மதிப்பீட்டிலும் ரூபாய் 11,77,000 மதிப்பீட்டிலும் 2 சிறு கல்வெட்டு பாலங்கள் கட்டும் பணிகளுக்கும் பூமி பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது எனவும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஆர் காந்தி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேல், மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள், ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள், ரவீந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பாராட்டு தெரிவித்து எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மஞ்சங்காரணையில் உள்ள சமுதாய கூடத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி.கே. முனிவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆ. சத்யவேலு வரவேற்றார். கூட்டத்தில் தமிழக அரசின் 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததற்கும் பல்கலைக்கழக வேந்தராக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை ஏற்றனர். கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வரும் 19ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் வருகை தரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சிறப்பான முறையில் வரவேற்க அனைவரும் அணி திரண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் பகலவன்,
மாவட்ட பிரதிநிதி வெங்கடாச்சலம், ஒன்றிய பொருளாளர் குப்பன், ஆதி திராவிட நல அணி அமைப்பாளர் சம்பத், நீதி செல்வகுமார், மதன், வீரமணிகண்டன், சுரேஷ், தினேஷ் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டில் 13ஆம் தேதி முதல் மாநாடும், 2வது மாநாடு 20ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்திலும் கல் இயக்க மாநாடு நடைபெற உள்ளது என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கல் இயக்கத்தின் கல் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்தார். 2026 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தி கல் இயக்கம் அமைக்கவிருக்கும் வியூகம் குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் கல் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் 2 மாநாடுகள் நடைபெற உள்ளது என்றும், முதல் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டில் ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 10 மணி அளவிலும், 2வது மாநாடு தருமபுரி மாவட்டத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 10 மணி அளவிலும் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு கல் இறக்கும் உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது என்றும், 38 ஆண்டுகளாக இழந்திருக்கும் இந்த கல் இறக்கும் உரிமையை மீட்கவும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தவும் கல் இயக்க மாநாடு நடைபெறுகிறது எனவும், அதில் அனைவரும் அணியாய் திரண்டு வர வேண்டும் என்றும் கல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு 250 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அதன் பின்னர் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினர். விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். அப்போது 1989 தாய்மார்களுக்கு சத்துணவு குறைபாட்டினால் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது என தெரிந்த கலைஞர் கருணாநிதி கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 300 வழங்கினார். அதன் பின்னர் இறப்பு விகிதம் குறைந்தது என்றும், அதன் பின்னர் படிப்படியாக திராவிட மாடல் ஆட்சியில் ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். குன்றத்தூரில் மறைந்த புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனர் பூவை மூர்த்தியாரின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே மறைந்த புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனர் பூவை மூர்த்தியாரின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு குன்றத்தூர் நகர செயலாளர் SM விக்னேஷ் தலைமை தாங்கினார். நகர துணை நிர்வாகிகள் அருண், தாஜ், அப்பு, தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை குன்றத்தூர் நகர நிர்வாகிகள் கொள்கை டி கோகுல், ரஞ்சித் ஐயப்பன், கோகுல்நாத், அருண்குமார் ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் டி ருசேந்திரகுமார், மாநில மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் பரணி மாரி ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாநில நிர்வாகிகள் விநாயகம், செல்வம், மூர்த்தி, கமல், கர்ணா, ஒன்றிய நிர்வாகிகள் சக்திவேல், சிவலிங்கம், பூங்காவனம், சசிகுமார், சதீஷ், அமல்தாஸ், கஜேந்திரன், சேகர், தாமஸ், விநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வளவனூர் அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் வீட்டின் உள்ளே நுழைந்து 28 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் வசிக்கும் ராதா என்பவர் வீட்டிலேயே அயனிங் கடை வைத்து நடத்தி வருகிறார். ராதாவின் மகனுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற போது சீர்வரிசையாக பெற்ற 30 சவரன் நகைகளை வீட்டில் வைத்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் நகை இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று வீட்டின் அறையில் இருந்த பீரோக்களின் சாவியை எடுத்து பீரோவில் இருந்த 28 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 9,000 எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த பத்மாவதி என்ற மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த நகையை லாவகமாக கழட்டிய போது மூதாட்டி விழித்துக் கொண்டு திருடன் திருடன் என கத்தினார். அப்போது வீட்டில் இருந்தவர்கள் எழுந்து வருவதற்குள் வீட்டின் பின்பக்க வழியாக மர்ம நபர்கள் தப்பித்து சென்றனர்.
திருட்டு சம்பவம் குறித்து ராதா அளித்த புகாரின் பேரில் வளவனூர் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் 9 பேரையும் துணை ஆய்வாளர்கள் 7 பேரையும் பணியிட மாற்றம் செய்து மதுரை கோட்ட டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் விருதுநகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நம்பிராஜன் சேத்தூர் சரகத்திற்கும், வச்சக்காரப்பட்டி காவல் ஆய்வாளர் பொன்மீனா சைபர் கிரைம் ஆய்வாளராகவும் மாற்றப்பட்டுள்ளார். இதேபோன்று விருதுநகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா வச்சக்காரப்பட்டி ஆய்வாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் நெல்லை சிறப்பு பிரிவு ஆய்வாளர் ராஜேஷ் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி, சிவகாசி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரன், அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி, வெம்பக்கோட்டை ஆய்வாளர் சங்கர் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்து மதுரை கோட்ட டிஐஜி உத்தரவிட்டார். இதேபோன்று சிவகாசி கிழக்கு துணை ஆய்வாளர் பாண்டியன் வத்திராயிருப்பு துணை ஆய்வாளராகவும், வத்திராயிருப்பு துணை ஆய்வாளர் விஜய சண்முகநாதன் வன்னியம்பட்டிக்கும், வன்னியம்பட்டி துணை ஆய்வாளர் சுந்தர்ராஜன் சிவகாசி கிழக்கு மாவட்ட காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சூளக்கரை ஆய்வாளர் கார்த்திகா, வச்சக்காரப்பட்டி ஆய்வாளர் சதீஷ்குமார், சிவகாசி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தகுமார், ஆலங்குளம் ஆய்வாளர் ரவி அம்மாள் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்து விருதுநகர் காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 9 ஆய்வாளர்கள் 7 துணை ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காவலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் ஊராட்சியில் அமைந்துள்ள எல்லேரி அம்மன் கோவில் திருவிழாவில் அன்னதானம் மற்றும் தேநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீபெரும்புதூர் திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் டாக்டர் TR லயன் மோகன்ராஜுக்கு பொதுமக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் ஊராட்சியில் அமைந்துள்ள எல்லேரி அம்மன் கோவில் திருவிழா ஸ்ரீபெரும்புதூர் திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் எல்லேரி அம்மன் கோவில் குழு தலைவருமான டாக்டர் TR லயன் மோகன்ராஜ் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு டாக்டர் TR லயன் மோகன்ராஜ் அன்னதானம் மற்றும் தேநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இதற்காக கிளாய் ஊராட்சி மன்ற பொதுமக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். விழாவில் டாக்டர் TR லயன் மோகன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல ஆண்டுகளாக கிளாய் ஊராட்சி மக்கள் எல்லேரி அம்மனை தரிசித்து வருவதால் அவர்களின் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நிவர்த்தி ஆகிறது எனவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது எனவும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது எனவும், குடும்பத்தில் நிலவும் கஷ்டங்களை எல்லேரி அம்மன் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், திருத்தணி, பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சக்தி வாய்ந்த எல்லேரி அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் என்றும் டாக்டர் TR லயன் மோகன்ராஜ் தெரிவித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் திமுக தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் செல்வம், மேவலூர் குப்பம் அருள்பாரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு எல்லேரி அம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சாந்தி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணாமலையாரின் தீவிர பக்தரான ஆசிரியர் குமார் மற்றும் மீனாட்சி சண்முகம் குடும்பத்தினர் 750 கிராமில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் தங்கத்தினால் ஆன மகரகண்டி ஆபரணத்தை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் குமரகோவில் தெருவை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் குமார் மற்றும் மீனாட்சி சண்முகம் குடும்பத்தினர் அண்ணாமலையாரின் தீவிர பக்தர்களான இவர்கள் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கெம்புக்கள், பச்சைக்கல், வைரக்கல், மரகத பச்சைகள் ஆகியவற்றை பொருத்தி 750 கிராம் தங்கத்தில் வடிவமைக்கப்பட்ட மகரகண்டி என்று அழைக்கப்படும் தங்க ஆபரணங்களை அண்ணாமலையார் தேவஸ்தானத்திற்கு இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் பழனி மற்றும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தின் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். இந்த நகைகளை திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது உற்சவ மூர்த்தி அண்ணாமலையார் அணிந்து வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கழுகுமலையில் திருத்தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
தமிழகத்தின் தென்பழனி என்றழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் தினமும் காலை மாலை நேரங்களில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளில் திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் சண்டிகேஸ்வரர் சட்ட ரதத்திலும் விநாயக பெருமான் கோ ரதத்திலும் வைரத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் கழுகாசலமூர்த்தி எழுந்தருளினார். அதன் பின்னர் கோவில் நிர்வாக அதிகாரி கார்த்தீஸ்வரன், பேரூராட்சி மன்ற தலைவர் அருணா சுப்பிரமணியன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபட்டனர். மகளிர் தின விழாவிலிருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பேசினார். அப்போது கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும், தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய பிரதேசத்தின் அசோக் நகர் மாவட்டம் ஆனந்த்பூர் தம் பகுதிக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை. பாஜக கூட்டணி வலயத்திற்குள் உள்ள அதிமுக, பாமக குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார் அமித்ஷா. பாரதிய பாக்ஷா விருதிற்கு தேர்வாகியுள்ள எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். ரஷ்யாவிற்காக உக்ரைனில் 155 சீனர்கள் போரிடுகின்றனர். 2 பிடிபட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.